சீக்கிரம் கிடைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்நேரத்தில் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழை மக்கள், எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண முடியாது. மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு வணக்கம். இலுப்பூர் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் ஒரு வணக்கம். முக்கியமான செய்தி, ஐயா பேர் வேலு. அவர் குளத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட நாத்தாமலையினுடைய அவருடைய பதவி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கூலி தொழில், அதாவது மண் வேலை போகிறது, கொத்தனார் வேலைக்கு போகிறது, கல் உடைக்கிறது, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க. ரொம்ப ஏழ்மை, அன்னன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடக்கூடியவங்க. அதில் பெரும்பாலும் கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க யாருக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி யாருக்குமே இடமில்லை. ஐயாவுடைய ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் அவர் தீர்மானம் போட்டு அப்போ இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் தலைமையிலையும், இந்நாள் ஆளுந்தரப்பு மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலையும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னத்துரை அவர்களுடைய தலைமையிலும் ஐயாவுடைய மேற்பார்வையில் இங்கே கொடுத்துருக்காங்க பட்டா. அந்த பட்டா கொடுத்ததுக்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. அந்த ஆவணம் இன்ன வரலையும் கிராம கணக்கில் ஏற்றலை. ஐயா பாவம் அந்த மக்கள் ஐயாவுடைய தயவில், அதாவது அண்ணனுடைய தயவில் சமத்துவபுரம் இருக்குது நாத்தாமலையில், அங்கே தான் பாதி குடும்பத்தை தங்க வச்சுருக்கிறாரு. அந்த தங்க வச்சுருக்க காலி அந்த வீடும் மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுகிற சூழலில் இருக்குது. விழுந்திருக்கு நிறையா வீடுகளும். நிறையா பேருக்கு இருக்கவே இடம் இல்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியர் ஐயாவுடைய அந்த மக்களுடைய சூழ்நிலை எண்ணி, அதே போல் டிஆர்ஓ அங்கே வந்திருக்காங்களா, டிஆர்ஓ ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்த ஆய்வு பண்ணி இவங்களுக்கு தகுதி வாய்ந்தவங்க தான், இவங்களுக்கு அவசியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோப்பு இன்னும் கையெழுத்து போட்டு மேலதிகாரி இன்னும் ஒப்படைக்கலை அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நீளம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் ஊராட்சி மன்றத்தில் வேலு அவர்களுடைய தலைமையிலும் புதுக்கோட்டையில் ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பண்ணி உங்களுக்கு சமாதான கூட்டம் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நடைபெறலை. அதுக்கப்புறம் மீண்டும் அண்ணனுடைய கோரிக்கையை மீண்டும் நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்தோம். உடனே உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக இங்கே இன்றைக்கி குளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் ஏற்பாடு பண்ணது. அதில் அரசு சார்பில் இந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் உளவு அதிகாரிகள், உளவு பிரிவு அதிகாரிகள், காவல், இந்த பகுதியினுடைய இந்த கீரனூர் இன்ஸ்பெக்டர் மற்றும் தாசில்தார் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு என்ன சார் சொன்னாங்க? கலந்துக்கிட்டு ஐயா உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. நமது வட்டாட்சியர் அவர்கள் இந்த மக்களுக்கு கணக்கில் ஏற்றுறதுக்கான வழிமுறைகளை கோட்டாட்சியருக்கு அனுப்பி, அதன் பிறகு கலெக்டர்கிட்டையும் அனுப்பி உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு தரேன்னு சொல்லி உத்தரவு வழங்கியிருக்காரு. அந்த உத்தரவு வழங்கிய இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்ச உத்தரவு வழங்கிய வட்டாட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கோட்டாட்சியர் அவர்களும் வழிமுறை செய்கிறேன்னு இருக்காங்க. நல்ல வழிமுறை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு எல்லாருக்கும் இந்த மக்கள் சார்பாக, ஏழை எளிய மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் இது சம்மந்தமாக ஒருங்கிணைப்பாளருடைய ஆலோசனையின்படி இந்த பொதுமக்கள் அனைவரும் அரசு வீரர்களுக்கு பல முறை முன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கிராம கணக்கில் ஏற்றுங்க, எங்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் சில சமூக விரோதிகள் எங்களை அடித்து விரட்டுறாங்க, கல்லுக்கால் போனால் உடச்சிடுறாங்க, கொட்டாய் போட்டால் எரிச்சிடுறாங்க, ஆட்டுக்குட்டி மாடு வச்சுருந்தோம் அதையும் அறுத்து விட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. சில உடைமைகளுக்கும் பிரச்சனை, உயிருக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணன் தலைமையில் உயரதிகாரிகளும் பல முறை மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதுக்கப்புறம் கணக்கில் ஏற்றலை. அப்புறம் நீலப்பண்பாட்டு மையம் சார்பாக இப்போ அண்ணன் தலைமையில், வழக்கறிஞர் தலைமையில் வட்டாட்சியர் சமாதான கூட்டம் நடத்தினாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம்னா சமாதான கூட்டம் நடத்தி அவங்க ஒரு லெட்ரு கொடுத்தாங்க. இந்த மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், ஆரை போவாங்க, கணக்கில் எல்லாமே ஏற்றி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நம்ம நடவடிக்கை எடுக்கலை. அரசு மேலே எங்களுக்கு உரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது தோய்வு ஏற்படுது, அவங்களுடைய வேலையில் தோய்வு ஏற்படுது. ஏன் தோய்வு ஏற்படுது? எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே வழி இல்லை. எங்களுக்குள்ளே போய்ட்டு ஒரு நிம்மதியாக கசமசான்னு பார்த்திங்கன்னா 7 பேர் 8 பேர் இருக்கிறோம். அந்த இடம் கிடச்சின்னா அந்த இடத்துல போய் நாங்கள் நிம்மதியாக ஒரு குடிசையோ கொட்டாயை போட்டு இல்லை அரசு சார்பில் ஏதோ ஒரு வீடியோ வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அது சம்மந்தமாக அதிகாரிகளுக்கு உரிய
நடவடிக்கை எடுக்காமல் கண்டு காணாமல் விட்டுறாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியரை நாங்கள் வந்து உறுதியாக அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கும் மாவட்ட ஆட்சியரை வந்து ஏழை எளிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் அவங்களுடைய ஆவணத்தை வச்சு மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதுவே வந்து நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம். உடனடியாக கிராம கணக்கில் ஏற்றணும். என் பேர் வந்து முருகானந்தம். அப்படியே பப்ளிக் யாராவது பேசுவாங்க, லேடிஸ் யாராவது பேசுவாங்க.